ஒரு நாட்டினுடைய அரசனுக்கு திடீரென்று 2 கண்களும் குருடாகிவிட்டன. அதை குணப்படுத்த வேண்டுமென்றால் அந்த நாட்டினுடைய மலை உச்சியில் உள்ள சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகையை கொண்டு வந்து அந்த அரசனின் கண்களில் பிழிந்தால்தான் முடியும். ஆனால் அந்த மலையில் உள்ள மூலிகையை எடுக்க அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கும் ஒரு தேவதை வழி காட்டினால்தான் முடியும். அந்த அரசனுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அதில் அந்த அரசனுடைய முதலாவது மகன் நான் சென்று அந்த மூலிகையை கொண்டு வருகிறேன் என்று கிளம்பினான். ஆனால் அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கும் தேவதை அந்த மூலிகை இருக்கும் இடத்திற்கு அவனுக்கு வழிகாட்ட வேண்டுமென்றால் அவனுக்கு ஒரு நிபந்தனையை விதித்தது. அந்த தேவதை அரசனுடைய முதல் மகனிடம் கூறியது, நான் உன் பின்னால் வருவேன். நான் இடது பக்கம் திரும்பு என்றால் நீ இடது பக்கம் திரும்ப வேண்டும். நான் வலது பக்கம் திரும்பு என்றால் நீ வலது பக்கம் திரும்ப வேண்டும். ஆனால் எந்த நிலையிலும் நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது. நீ நடந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் நீ பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது என்றது தேவதை. அதற்கு அந்த அரசனுடைய முதலாவது மகனும் ஒப்புக்கொண்டான். பின் அவன் முன்னால் நடந்து செல்ல தேவதை அவனுக்கு வழிகாட்டி அவன் பின்னால் சென்றது. அப்போது திடீரென அவனுக்கு பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஒலி கேட்கவில்லை. உடனே அந்த அரசனுடைய முதல் மகன் என்ன ஆயிற்று என தன்னையும் அறியாமல் பின்னால் திரும்பி பார்க்கிறான். இப்போது அவன் அந்த தேவதையின் நிபந்தனையை மீறிவிட்டான். அதனால் உடனே அவன் கற்சிலையாகி விடுகிறான். அதன் பின் அந்த அரசனுடைய இரண்டாவது மகன் அந்த மூலிகையை கொண்டு வருவதற்காக கிளம்புகிறான். அவனுக்கும் அந்த தேவதை அதே நிபந்தனையை விதிக்கிறது. அவனும் அந்த தேவதையின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாதி தூரம் வந்து விடுகிறான். அப்போது திடீரென சிரிப்பு ஒலி கேட்கிறது. அப்போது அந்த அரசனுடைய இரண்டாவது மகன் ஆர்வ மிகுதியால் பின்னால் திரும்பி பார்க்கிறான். உடனே அவனும் கற்சிலையாகி விடுகிறான். அதன் பின் அந்த அரசனுடைய மூன்றாவது மகன் மூலிகையை எடுக்க வருகிறான். அவனுக்கும் அதே நிபந்தனையுடன் வழிகாட்ட அந்த தேவதை முன்வருகிறது. அந்த தேவதையுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த அரசனுடைய மூன்றாவது மகன் அந்த தேவதை கூறியபடி முன்னால் நடந்து செல்கிறான். ஆனால் இவன் தன் பின்னால் வரும் தேவதையின் சத்தம் நின்று போனாலும் முன்னால் நடந்து கொண்டே இருக்கிறான். திடீரென அவனுக்கு பின்னால் அலறல் சத்தம், சிரிப்பொலி. ஆனால் இவைகளுக்கெல்லாம் திரும்பி பார்க்காமல் அவன் முன்னால் சென்று கொண்டே இருந்தான். பின் அந்த தேவதையின் நிபந்தனைகளில் வெற்றி பெற்று அவன் அந்த மூலிகையை எடுத்தான். அதை அரண்மனைக்கு கொண்டு சென்று அரசனுடைய கண்களில் பிழிந்தான். அந்த அரசனுக்கு மீண்டும் கண் பார்வை கிடைத்தது. இந்த கதையில் பின்னால் வரும் தேவதைதான் நம்முடைய மனம். மனம் நமக்கு நிபந்தனையை விதித்துவிட்டு நம்முடைய செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சியும் செய்யும். ஆனால் அவற்றையெல்லாம் புறக்கணிப்பதில்தான் நம்முடைய வெற்றி அடங்கி உள்ளது.